யார் இந்த நந்தி பகவான்? நமக்கு தெரிந்தவரை நந்தி சிவபெருமானின் வாகனம் என்பது மட்டும்தான். ஆனால் அது மட்டுமல்ல, நந்தி சிவபெருமானின் தீவிர சிவபக்தன், மேலும் சிவபெருமானுக்கு பிடித்த பக்தன். பல யுகங்களுக்கு முன்பு விவசாயி ஷிலாதா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது வம்சத்தில் அடுத்த வாரிசு இல்லாமல் இருந்தது. பிறந்த வாரிசுகளும் தொடர்ந்து இறந்து கொண்டே இருந்தன. அவருக்கு குழந்தை பாக்கியமும் இல்லாமல் போனதால் துக்கத்தில் வாழ்ந்த அவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் பலனாக ஈசன் அவரது முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். ஷிலாதா, நான் ஒரு விவசாயி, எனக்கு என் மாடுகளைப் போல விவசாயத்தில் உதவி செய்ய ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானும் வரத்தை வழங்கினார். அதன் பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மாடுகளைப் போல பெரிய காதுகளுடன் பிறந்தது. எனவே அந்த குழந்தைக்கு நந்தீஸ்வரர் என்று பெயர் வைத்தார். நந்தி சிறுவயதில் இருந்து பெரியவனாய் வளரும் வரை சிவபெருமானை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு பிறகு தனது பிறப்பின் நோக்கம் சிவபெருமானுக்கு சேவை செய்வதுதான் என்று கூறி கைலாயத்திற்கு சென்று விட்டான் நந்தி. இது நந்தியின் தெய்வீகமான வரலாறு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.